நம்ம எல்லாருக்கும் உயிர் இருக்கு இல்லைங்க, நம்ம எல்லாரும் உயிரோட தானே இருக்கோம். இவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? சிரிக்கலாம்ல, இவ்வளவு பெரிய விஷயங்க அது. சத்தியமா நம்புங்க. நேற்று நைட்டு இருந்த 800 கோடி மக்கள்ல இருந்து 5 லட்சம் பேர் இன்னைக்கு காலையில உயிரோட இல்ல. நம்மளை இயற்கை விட்டு வைத்திருக்கிறது, நாம் உயிரோடு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய விஷயம் அது. உயிர் இருக்கிற எல்லாருக்குமே அந்த உயிருக்குள்ளாக ஒரு பொறி இருக்கிறது, ஒரு ஸ்பார்க். இந்த சமைக்கிற பெண்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. எல்லாம் ஆர்டர் பண்ணுதுங்க ஆன்லைன்ல, யாரும் சமைக்கிறது இல்லை. சமைக்கிற பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கும் தெரியும். இந்த கேஸ் லைட்டர்ல நெருப்பு வருமா? என்ன வரும்? ஸ்பார்க் தான் வரும். அந்த பர்னர்ல இந்த வெளியில வர்றது நீங்க ஆன் பண்ண உடனே நெருப்பா? இல்ல, கேஸ் தான். இந்த ஸ்பார்க் அடிச்ச உடனே என்ன ஆகும்? ஸ்டவ் இப்படி பத்திக்கும்ல. நம்முடைய மனசுல இருக்கிற ஸ்பார்க் அடிச்சுதான் நம்ம வாழ்க்கை அப்படி பத்திக்கும், அப்படி போயிடலாம் மேல. ஆனா அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிக்கணுமே. நீ யார்? நான் இதுவரைக்கும் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன். 180 அதுல ஸ்போர்ட்ஸ். கபடி சூப்பரா ஆடுவேன் நான். அது ஆடுறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஆண்களின் மீது எனக்கு எப்பொழுதும் அவர்கள் சுதந்திரத்தின் மீது எனக்கு கவனம். நம்மள மட்டும் பாண்டி ஆட விட்டுட்டு, இந்த பாண்டி ஆடுறதுல ஒரு இலக்கணம் இருக்கு. அதுக்கு பேர் நொண்டி. பொம்பளைங்க தான் ஆடுவாங்க. அத நொண்டி அடிச்சாலும் ரூலு, கோட்டை தாண்டக்கூடாது, கோட்டை தொடக்கூடாது, தொடாம தாண்டணும். நொண்டி அடிச்சாலும் தாண்டக்கூடாது, கண்ணை மூடினாலும் கோட்டை தொட்ட விடாது. ரைட்டா ரைட்டா ரைட்டா, வாழ்க்கை முழுக்க. அதுல இருந்து விடுபட்டது கபடி. கோட்டை தொடணும், எதிராளியை சீண்டணும், சிக்க கூடாது, சேஃப்டியா வந்துடணும். ஆண்களே, ஏன் உங்களுக்கு இவ்வளவு பாரபட்சம்? எங்களை மட்டும் பாண்டி ஆட வைத்துவிட்டு நீங்கள் கபடி ஆடுகிறீர்கள். நாங்களும் வந்து விட்டோம் கபடி ஆடுவதற்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கபடி. ஆனா யோசிச்சு பார்த்திருக்கேன், என்னுடைய லைஃப்ல நான் அவ்வளவு விருப்பப்பட்டிருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் 180 பரிசு வாங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ஸ்போர்ட்ஸா இல்லையே, ஸ்போர்ட்ஸ் டீச்சர் இல்ல. நான் ஸ்போர்ட்ஸ் டீச்சரா போயிட்டு நான் மீண்டு வந்துட்டேன். அது நான் இல்ல. பர்வீன் சுல்தானா அது இல்ல. பர்வீன் சுல்தானுடைய ஸ்பார்க் எது தெரியுமா? தமிழ். அதான் அவளுடைய ஸ்பார்க். ஒரு மொழி பேசுகின்ற பொழுது, அந்த மொழியில் ஒரு கவிதை வாசிக்கின்ற பொழுது, ஒரு பொருளை யாரேனும் விளக்கி சொல்லுகின்ற பொழுது, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பரவசம் வந்து மூளைக்குள்ள அப்படியே சேர்ந்து அப்படி ஒரு சுகம் கொடுக்கும். ஒரு கவிதை போதுமானது எனக்கு, ஒரு கருத்து போதுமானது எனக்கு. குழந்தை போல நான் துள்ளி விளையாட. அப்படி என்றால் என் ஸ்பார்க் அதுதான். அந்த ஸ்பார்க்கை நான் பிடிச்சேன். என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஸ்பார்க்கை பிடிச்சதுல தமிழ் டீச்சரா போனேன். தமிழ் டீச்சரா போயிட்டு லெக்சரர் ஆனேன். லெக்சரர் விரிவுரையாளர் இருந்து பேராசிரியர், பேராசிரியர்ல இருந்து துணை பேராசிரியர், துணை பேராசிரியர்ல இருந்து இணை பேராசிரியர், போயிட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தமிழ்னு போய் உட்கார்ந்தேன். தமிழ்ல SIT காலேஜ்ல எங்க முதலமைச்சர் ஐயா அவர்கள் இதோ இந்த 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பணியானையை எனக்கு கொடுத்து அனுப்பினார். போதும் நீ டீச்சரா வேலை செஞ்சதெல்லாம், ஒரு 3 வருஷம் லீவ் எடுத்துக்கோ, வா தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இருக்கும் உலக தமிழ் சங்கத்தின் துணை தலைவராகவும் இயக்குனராகவும் உன்னை நாங்கள் பணி நியமனம் செய்திருக்கிறோம். வந்து அங்கே தமிழ் வளர்த்து உலக தமிழ் சங்கங்களை ஒன்றிணை என்று சொல்லும் பொழுது என் ஸ்பார்க் என்னை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றதை நான் உணர்ந்தேன். உங்க ஸ்பார்க் என்ன இருக்குதோ அதை நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் பர்னர் பத்திக்கிற மாதிரி அந்த வெளிச்சத்தோடு உங்கள் வாழ்க்கை போகும் என்பதனை நீங்கள் மந்திர சொல்லாக உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 4.5 மாசத்துக்கு முன்னால ஐரோப்பாவுல ஒரு திருடனை பிடிச்சாங்க மேடம். திருடன் ஸ்ட்ரோக், ராங் ஸ்ட்ரோக் தான். ஆனா நீங்க பாசிட்டிவா புரிஞ்சுக்கோங்க. அவனை ஏன் பிடிச்சாங்கன்னா, அவனை ஒரு பெரிய ராபரி கேஸ், ஒரு பேங்க்ல பெரிய கோடிக்கணக்கான பவுண்ட்ஸ கொள்ளையடிச்சிருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. முன்னாள் அட்டார்னி உட்கார்ந்திருக்காரு, டிடெக்டிவ் உட்கார்ந்திருக்காரு. இன்டராகேஷன் தொடங்குது. அவன் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்
அது நான் நெட்ல வாசிக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளவுதான். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவன் கேட்கிறான், நீ தானடா திருடின? நான் திருடல சார். ஏய், நீ தான் அந்த லாக்கரை திறந்திருக்க, உன்னுடைய ஹேண்ட் பிரிண்ட் அதுல இருக்கு, பிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, சிசிடிவி கேமரா உன்னதான் காட்டுது. திறந்தது நான் தான் சார், நான் திருடல சார். அப்படின்னா சார் நான் லாக் ஓபன் பண்றவன் சார், கொஞ்சம் பவுண்டு கொடுத்தாங்க, நான் ஓபன் பண்ணி கொடுத்துட்டேன் சார், அவ்வளவுதான் சார் என் வேலை. என்னடா அதை பத்தி சொல்லுடான்னு சொன்ன உடனே அவன் சொல்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் பதிவாகுது. நான் அதை சொல்றேன், உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. அவன் சொல்றான், நான் ஒரு பிசிக்ஸ் படிக்கிற ஒரு மாணவனா இருந்தேன், எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும், வேலை சரியா இல்லை, இந்த மாதிரியான புதிர்கள் ஏதேனும் இருந்தால் அதை நான் சரி செய்வேன். அப்படி வந்துட்டு தான் இந்த லாக் திறக்கிறதுல சிக்கிக்கிட்டேன். நான் சூப்பரா லாக் திறப்பேன்றது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும். என்னை கூப்பிட்டு ஒரு 500 பவுண்டு கொடுத்து இங்க ஒரு லாக் திறக்கணும் வரியான்னு கேட்டாங்க. நான் போனேன். அங்க போனா அவங்க என்ன தெரியுமா சார் செய்வாங்க? மொத்தம் 3 நிமிஷம் தான் டைம் இருக்கும், 180 செகண்ட். அதுல எனக்கு 60 செகண்ட் கொடுப்பாங்க. 60 செகண்ட்ல திறக்கணும்பாங்க, இல்லைன்னா உயிர் போயிருண்டா, நாங்க மானம் போயிருண்டா, நீ திறக்கணும்பாங்க. நான் 60க்குலாம் போக மாட்டேன், 25லயே முடிச்சிருவேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. கடைசி கட்ட எக்ஸாம் வர வரைக்கும் காத்திருக்க கூடாது, 15 நாள் முன்னாலேயே வேலையை முடிச்சிடணும். புரியுதா? எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா புரிஞ்சுக்கிறது இப்படிதான். அந்த திருடன் சொல்றாங்க, நான் 25 செகண்ட்ல தரப்பேனா, அப்படியே பண்ணிட்டு கரெக்டா அந்த கால்குலேட் பண்ணிட்டு அரித்மேட்டிக் போட்டு கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். லாக் திறந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பரவசம் வரும் பாருங்க உள்ள. அந்த பரவசத்துக்கு முன்னால அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற கோடானு கோடி கணக்கு பணம் எனக்கு ஒரு பொருட்டும் இல்லை சார். அந்த கிளிக் சவுண்டுக்காகத்தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பார்க்க நல்ல விஷயங்களுக்காக நீங்க அடையாளம் கண்டுபிடிங்களேன். எனக்கு தெரிஞ்சு டாக்டர் படிச்சுட்டு IAS அதிகாரிகளானவங்க உண்டு. ஏன்னா அவங்களுடைய ஸ்பார்க் மெடிக்கல் இல்ல, அவங்க ஸ்பார்க் நிர்வாகம். எங்க சார் கூட தான் இன்ஜினியரிங் படிச்சாரு, இப்ப லால நிக்கிறாரு. லா தான் அவருடைய ஸ்பார்க். எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஜாதி, அவருடைய மதம் என்னன்னு கேட்டா லா தான். அவர் மதமே லா தான் சொல்வார். அவரு சட்டம் தான் என் மதம், சட்டம் தான் என் ஜாதி, சட்டம் தான் என் அடையாளம் சொல்வார். தட் இஸ் ஹிஸ் ஸ்பார்க். என்னுடைய ஸ்பார்க்ங்கிறது தமிழ் மொழி, அது என்னுடைய ஸ்பார்க். நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாங்க. உங்ககிட்ட நான் பேசுறேன்ல, இதோ என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இதை விட பெருமதியானது வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்லுவது உங்களுக்கு புரிகிறது, உங்கள் புரிவது போல் என் மொழி இருக்கிறது. இந்த மொழியை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இதோ இப்பொழுது இறந்தாலும் டைரக்டா சொர்க்கம் தான்.